இப்போ சம்மர் லீவ் நடக்குது, எவ்வளோ பேர் உங்கள் பிள்ளைய உங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க? அதுவுமே தப்பு தான். சொல், பூரா பயலோடைய சண்டை, ரைட்டா? நீங்களே சண்டையை போட்டாச்சு, சண்டையும் போட்டுவிட்டு நாம் இப்போ அவையோட சண்டையில் இருக்கோம். அதனால தான் பிள்ளைங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஒன்று, பிள்ளைங்களை பயங்கர மோசமாக நீங்களே கற்பனை பண்ணிக்கிறீங்க, இல்லைனா உங்கள் வீட்டு பிள்ளைலாம் பயங்கர இன்னசென்ட்டாக கற்பனை பண்ணிக்கிறீங்க. 4 பொம்பளை பிள்ளைங்க ஒரு 15 வயசில் சேர்ந்தா என்ன பேசுங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போட்டு காட்டினேன், பூரா பையில ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவீங்க. What are the conversation they have? Because they have that much of exploration. Nothing wrong about it. 4-15 வயது பையன்கள் சந்தித்து பேசுகிற போது என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுவாங்க, நீங்கள் ஒரு கற்பனை வச்சுருங்க. அவன் உலகம் வேறு. ஒன்று, நாமவே கற்பனை பண்ணுறோம், அவங்க தப்பாக தான் பேசுவாங்கன்னு. இல்லைன்னா நாமவே கற்பனை பண்ணுவோம், அவங்க இன்னசென்ட்டாக தான் இருக்காங்கன்னு. இது ரெண்டு தாண்டி பேலன்ஸ்டான ஒரு வாழ்க்கையே நம்மகிட்ட இல்லை. அதனால அந்தம்மா சொன்னேன், இன்றைக்கு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இல்லை. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு சமூக பிரச்சனை, அது பெண்ணின் பிரச்சனை இல்லை. நம்ம ஊரில் எப்போது வச்சுக்கிறோம், பொம்பளை பிள்ளைகளுக்கு பிரச்சனைனா அது பொம்பளை பிள்ளை பிரச்சனைங்கிற கிடையாது, அது சொசைட்டியோட பிரச்சனை. ஒரு பெண் பிள்ளை பாதுகாப்பாக இருக்கணும், அது ஆனால தான் அந்த பிரச்சனை நடக்குதா. நீங்கள் ஆண் பிள்ளையை தான் சரி பண்ண முடியும், பெண் பிள்ளையை ஸ்கூலுக்கு போகிறத நீங்கள் நிறுத்த முடியாது, ரைட்டு தானே? ஒரு பெண் பிள்ளையை வச்சிருக்கிறது எவ்வளோ வதக்குன்னு இருக்குது, ஒரு பிள்ளையை வச்சுக்கிறது எனக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பெண் பிள்ளை மட்டும் இல்லை, ஆண் பிள்ளை எவ்வளோ பயப்படுறீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள்லாம் வலுவிழந்துட்டீங்க மனசுலேருந்து, அதை நம்மளால் ரிவைவ் பண்ணவே முடியல. இங்கே நீங்கள்லாம் இருக்கீங்களே, நீங்கள்லாம் காலாண்டு விடுமுறைக்கும் அரையாண்டு விடுமுறைக்கும் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனவங்க தானே, இல்லையா? சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு, மாமா வீடு, அத்தை வீடுன்னு யாரோ ஒரு வீட்டுக்கு போயிருந்தீங்கல்ல. இப்போ சம்மர் லீவ் நடக்குது, எவ்வளோ பேர் உங்கள் பிள்ளைய உங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க? பெருநகரத்தில் ஓகே, அதுவுமே தப்பு தான். சொல்லுங்கள், எவ்வளோ பேர் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு உங்கள் பிள்ளைக்கு அனுப்பியிருக்கீங்க? பூரா பயலோடைய சண்டை, ரைட்டா? நீங்களே சண்டையை போட்டாச்சு, சண்டையும் போட்டுவிட்டு நாம் இப்போ அவையோட சண்டையில் இருக்கோம், அவையோட நீங்கள் பேசக்கூடாது, இவங்ககிட்டே சொல்லிடுறது. இவனுங்க அழகாக வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த பெருசுக்கு பிரச்சனைலாம் சேர்க்காமல் அழகாக ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக ஒரு குரூப் வச்சு பேசிகிட்டு இருக்குங்க. இதுகளையும் கெடுக்கிறது, ரைட்டா இல்லையா? அப்போ எல்லாரையும் சண்டை ஒன்று. ரெண்டாவது, ஒரு குழந்தைய பற்றி பயப்படுறோம். வாழ்க்கையில் எல்லாத்தையும் பள்ளிக்கூட பாடத்தின் வழியாகவும் நான் வீட்டில் சொல்லக்கூடிய அறிவுரையின் வழியாக நடத்திட முடியும். நீங்கள்லாம் நம்புறீங்க, நம்பாதீங்க, அது நடக்காது. ஒரு குழந்தை என்பது வாழ்க்கையை கற்றுக்கொள்ளணும். பள்ளிக்கூடம் ஒரு பள்ளிக்கூடம்னா வீடும் ஒரு பள்ளிக்கூடம் தான், வேறு வகையில் அது பள்ளிக்கூடம். வாழ்க்கை குறித்த புரிதலை வீடு தான் முதல்ல ஏற்படுத்தணும், அடுத்துதான் பள்ளிக்கூடமே ஏற்படுத்த முடியும். அதைத்தான் அந்த ஆசிரியர் ஃபேஸ் பண்ணுறார். அப்போ ஒரு பிள்ளையை இன்னொரு வீட்டுக்கு நீங்கள் அனுப்பாமல் இருக்க என்ன காரணம்? வாட்? நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம், நான் ஒரு டிசைனில் ஒரு பிள்ளையை வளர்க்குறேன், ரைட்டா? அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த சமூகம் இருக்குன்னு நம்புகிறோம். உண்மையிலேயே வாழ்க்கை குறித்த புரிதலை கடந்த காலத்திலேருந்து கொஞ்சம் ரிவைவ் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கு. நீங்களாம் நிறைய மாற்றிருக்கீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? நாங்கள் ஒன்றும் சொல்ல கிடையாது, எங்களெல்லாம் சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்பாதுன்னு. அதுக்கு பிள்ளைங்க மேலே பழியை போட்டுருவீங்க. இது இன்னொரு இடத்துல போய் இருக்காது, தண்ணி ஒத்துக்காது, வெயில் ஒத்துக்காது. நீங்கள் அண்டார்டிகா பனிப்பிரதேசத்துலேருந்து பாவம் அனுப்புறீங்க. சேலத்திலே அதே வெயில் தான், சென்னையிலே அதே வெயில் தான், வேலூர்லேயே அதே வெயில் தான். எங்கே போனாலும் பயப்புள்ள அப்படியே பிச்சு எரியிற மாதிரி அடிக்குது வெயில். அப்புறம் அவங்க வீட்டில் சரியாக பார்த்துக்க மாட்டாங்க, ஏசி இல்லாமல் என் பிள்ளைக்கு தூக்கம் வராது. இது மாதிரி 1000 காரணம். பிள்ளை எந்த சூழ்நிலையும் வளரும் தெரியுமா? குழந்தைக்கு தான் அல்லது இளம் வயதில் தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற அடாப்டபிலிட்டியே வரும். திட்டுனா கூட தாங்கிக்கும். ஒரு விடுமுறை நாளிலே அத்தை வீட்டுக்கோ சித்தி வீட்டுக்கோ மாமா வீட்டுக்கோ இல்லை ஏதோ ஒரு சொந்தக்கார வீட்டுக்கோ போகிற பிள்ளை தான் வாழ்க்கையுடைய இன்னொரு பகுதியை பார்க்கும். என் வீடு சற்று வசதி கூடியது, அவங்க வீட்டில் அவ்வளோ வசதி கிடையாது. இரவு என் வீட்டில் நான் மெத்தையில் படுப்பேன், அவங்க வீட்டில் தரையில் தான் படுக்கணும். ஃபேன் எங்கள் வீட்டில் இருக்கும், அவங்க வீட்டில் மொட்டை மாட்டியில் தான் இரவு நேரம் தூக்கம். நைட்டு எங்கள் வீட்டில் இட்லி வைப்பாங்க, அவங்க வீட்டில் சாப்பாடு தான், சோறு திங்கலாம். இரவு வாழைப்பழமும் பாலும் சாப்பிட்டு தான் என் வீட்டில் படுப்பேன். கொஞ்சம் காசு பணம் நான் வச்சுருக்கேன், அவங்க வீட்டில் அந்த வசதியெல்லாம் கிடையாது. நான் நினைக்கக்கூடிய வெஸ்டர்ன் டாய்லெட் என் வீட்டில் இருக்குது, அவன் வீட்டில் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி தன்னை தானாகவே தகவமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை அந்த சிஸ்டம் கொடுத்துச்சு, ரைட்டு தானே? ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றபடி தன்னை தகவமைத்துக் கொள்ளுவதுதான் ஒரு பிள்ளையுடைய திறமை. நாம் என்ன பண்ணுறோம், இந்த சொசைட்டி அதுக்கேற்ற மாதிரி தகவமைக்க பார்க்குறோம். நீங்கள் தான் பிள்ளைகளை நோஞ்சானாக்குறீங்க, நீங்கள் தான் பிள்ளைகளை நோஞ்சானாக்குறீங்க. உங்கள் வருமானத்திற்கு ஒத்த மனிதர்களோடு பழக விடுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை பொருளாதாரத்தோடு ஒட்டியவர்களோடு மட்டுமே நான் தொடர்பில் இருப்பேனா? இந்த சமூகம் அப்படி கிடையாது, எல்லா ஏற்றத்தாழ்வுகளோடு அது கூடியது.